ஓம் சக்தி பராசக்தி. அன்பு குழந்தையே, கண்ணீர் விடும் இடத்தில் நீ நின்று கொண்டிருந்தாய். உன்னை பார்த்து சிரிக்கும் இடத்தில் பலர் நின்று கொண்டிருந்தார்கள். என்று இந்த நிலை மாறும் என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடுதான் விடியலை வரவேற்றுக் கொண்டிருந்தாய். எப்போது இந்த விடியல் எனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் நிரந்தரமான நிம்மதியையும் கொடுக்கும் என்று ஒவ்வொரு நாள் விடியலிலும் காத்திருப்பாய். ஆனால் உனக்கு கிடைத்ததென்னவோ ஏமாற்றம்தான். ஏமாற்றத்தை தவிர, தோல்வியை தவிர, சோகத்தை தவிர உன் வாழ்க்கையில் உனக்கு வேறு எதுவுமே கிடைத்ததில்லை என்று உன் வாழ்க்கையை விரட்டி அடைய வைத்து இப்போது வேதனையில் நின்று கொண்டிருக்கிறாய். நல்லது மட்டும் ஏன் என் வாழ்வில் நடக்கவே இல்லை? அப்படியே நடந்தாலும் உடனடியாக அது சரிந்து வேதனையை கொடுக்கிறதே. நல்லது நடந்துவிட்டதே என்று சந்தோஷப்படும் அளவு கூட எனக்கு எதுவும் நிரந்தரமாக கிடைக்காததற்கு காரணம் என்ன தாயே என்று வேதனையோடு ஒவ்வொரு நாளும் கேட்பாய். உன் தலைவிதியை நினைத்து வேதனைப்படுவாய். என் தலைவிதிதான் இப்படி ஆயிற்று, என் பிள்ளைகளின் தலைவிதியும் இப்படியே ஆக வேண்டுமா? இதுதான் எங்களின் விதியா? எங்களை எதற்காக படைத்தாய்? ஏன் இப்படி ஏக்கத்தோடு மற்றவர்களின் வாழ்க்கையை பார்க்கும் இடத்தில் எங்களை வைத்தாய்? அந்த வாழ்க்கையை வாழ எங்களுக்கு தகுதி இல்லை என்றால் ஏன் எங்களை படைக்க வேண்டும்? ஏன் இந்த வருத்தத்தையும் வேதனையையும் நிறைந்த கண்ணீரையும் கொடுத்து என்னை அணு அணுவாக சித்திரவதை செய்வதற்கு என்னை ஒரே அடியாக எடுத்துக் கொள்ளலாமே? என்னை இந்த உலகத்தை விட்டு போகலாம் என்று நினைத்து ஏதாவது செய்யலாம் என்று நினைத்தாலும் அதற்கும் எனக்கு தைரியம் இல்லை. தெய்வத்தை நம்பியிருக்கும் எனக்கு எப்போது நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்? என் பிள்ளைகள் கேட்கும் வாழ்க்கையை எப்போது என்னால் கொடுக்க முடியும்? என் பிள்ளைகளும் ஏக்கத்தோடு ஒவ்வொன்றையும் கேட்கும் போது என் மனம் எத்தனை வலி வலிக்கிறது என்பதை சொல்லில் மூலம் சொல்ல முடியாது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அன்பு குழந்தையே, அனைத்தும் அறிந்த தெய்வம் ஏன் இன்று எனக்கு பதில் கொடுக்கவில்லை? என் வாழ்க்கையை ஏன் சரி செய்ய முடியவில்லை? தெய்வத்திற்கு அத்தனைதான் பலமா? தீய சக்திக்குத்தான் வலு அதிகமா என்று பல கேள்விகள் உன்னை கேட்டு கேட்டு ஒவ்வொரு நாளையும் நரகத்தை போல அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறாய். அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையின் நிலை மாறும் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்போது அழுத்தம் திருத்தமாக நீ வைக்கப் போகிறாயோ அன்று உன் வாழ்க்கை நிச்சயமாக வழி மாறும். அந்த வழி உனக்கு நிரந்தர வழியாக இருக்கும். அந்த வழியில் நீ தேடிய அத்தனையும் உனக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்தி உன் பிள்ளைகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்து உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அடைய போகிறாய் என்று நான் என்ன சொன்னாலும் அந்த உனக்கு நம்பிக்கை வராமல் இருக்கிறதே பிள்ளையே. நம்பிக்கையை கொண்டு வா. இன்று உனக்கு என்ன செய்தியை கொடுக்க வந்தேன் தெரியுமா? அழுமிடத்தில் நீ நின்று கொண்டு சிரிக்கும் இடத்தில் அவன் நின்று வேதனைகளை அள்ளி வாரி கொடுத்து கொண்டிருந்த அவனுக்கு நாளை முதலாவதாக சறுக்கப் போகிறது. முதலாவதாக தோல்வியை அனுபவிக்க தொடங்கப் போகிறான். இது தொடர்ச்சி, தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாளை என்பது உனக்கு என்ன தெரியுமா? வெற்றியின் விடியலாக இருக்க போகிறது. எந்த விடியலை நீ தேடிக்கொண்டிருந்தாயோ அந்த விடியல் நாளை உனக்கு கிடைக்கப் போகிறது. இது தெய்வ தாயின் சத்திய வாக்கு கொடுக்கிறேன். பிள்ளையே, நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்று இரவு
என்னை மனதளவில் நினைத்துவிட்டு உறங்கு. நாளை விடியல் உனக்கு எப்படிப்பட்ட விடியலை இந்த பிரபஞ்சம் கொடுக்கப் போகிறது என்பதை பார். கவலைப்படாதே, நீ தேடிய அத்தனையும் கிடைக்கப் போகிறது. நீ தேடிக்கொண்டிருக்கும் அத்தனையும் உன் கண்ணில் தென்படப் போகிறது. உனக்கு உன் வீடு வாசல் தேடி வரப்போகிறது நன்மைகள். தங்கமே, இனி அடிக்கு அடி வெற்றி 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 என்று வெற்றி படிக்கட்டுகளாக வரப்போகிறது. நல்லது நடக்கும் என் அன்பு பிள்ளையே. நிம்மதியோடு சந்தோஷமாக இரு. நாளைய நாள் உன்னுடையது. அன்பு தங்கமே, தீர்வுகளை தேடி எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறாய். அந்த தீர்வை உன் அன்னை கைகளில் வைத்து ஏந்திக் கொண்டு வாங்கு என் பிள்ளையே என்று கூறிக்கொண்டிருக்கிறேன். 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து நிலையான நிம்மதியையும் எதிரியும் துரோகியும் இல்லாத வாழ்க்கையை பெற்றுவிடு. வாங்கிய என் பிள்ளைகள் தொடர்ந்து பூஜைகளை செய். ஓம் சக்தி, பராசக்தி. நன்றி.